السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا خذوا حذركم فانفروا ثبات أو انفروا جميعا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يلدغ المؤمن من جحر واحد مرتين. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள், ஆன்றோர் சான்றோர் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் பாதுகாப்பும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும், குறிப்பாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய கொடுமைக்காரர்களால் பாதிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய காசா மக்கள் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகமாகிய நாம் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு மோமின் எப்போதும் விழிப்புணர்வு உள்ளவராக இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை உணர்வுள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு மோமின் ஏமாளியாக இருக்கக்கூடாது, இழுச்சவாயராக இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சமயோஜித புத்தியோடு, சூழ்நிலை அறிவோடு அதை எதிர்கொள்ளக்கூடிய போதிய உணர்வோடு ஒரு மனிதன் இருக்க வேண்டும், குறிப்பாக ஒரு மூமின் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாசிஸ்டுகளுடைய ஆட்சியில் இயற்றப்படக்கூடிய சில சட்டங்கள் நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய, நம்முடைய ஜீவாதார உரிமையை பறிக்கக்கூடிய அளவிற்கு கூட போய்கொண்டிருப்பதை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வரக்கூடிய செய்திகளில் இருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. போதிய விழிப்பு உணர்வு இல்லாமையின் காரணமாகவும் நிதானமின்மை காரணங்களினாலும் கடந்த காலங்களில் பல்வேறு இழப்புகளுக்கு, கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு மூமினும், ஒவ்வொரு முஸ்லீமும் விழிப்புணர்வோடு வாழ வேண்டிய, விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய, எச்சரிக்கையோடு நம்முடைய பொழுதை நகர்த்தக்கூடிய மக்களாக நாம் இருப்பது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை வஹீயின் தொடர்பில் இருந்தவர்கள், வஹீயின் தொடர்பில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எச்சரிக்கை உணர்வை ஊட்டினான் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. அலட்சியமாக இருந்துடாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு குது ஹிதரக்கும் ஃபன்ஃபிரு சுபாத்தின் அவின்ஃபிரு ஜமீஆ. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குது ஹிதரக்கும், விழிப்புணர்வை கடைபிடியுங்கள்.
எச்சரிக்கை உணர்வை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபன்ஃபிரு சுபாத்தின், நீங்கள் தனித்தனி குழுக்களாகவோ அவின்பிரு ஜமியா அல்லது ஒட்டுமொத்தமாக சேர்ந்தோ போருக்கு புறப்படுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நான் குறிப்பிடக்கூடிய இந்த வசனம் அது இறங்கிய காலத்தில் போர்க்கால சூழலை அடிப்படையாக வைத்து இறங்கிய வசனம். ஆனால் நான் இப்போது சொல்லக்கூடிய இந்த செய்தியோ போரை பற்றி அல்ல. ஏனென்றால் நாம் ஒரு நாட்டில் வசிக்கிறோம், ஒரு நாட்டின் குடிமக்களாக வசிக்கிறோம். எனவே போரை தூண்டுவது அல்ல என்னுடைய பேச்சு, எச்சரிக்கை உணர்வை ஊட்டுவது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா அங்கே வந்திருக்கக்கூடிய சில பேர் தகவல் எடுப்பதற்காக கூட வந்திருக்கலாம், அல்லது நம்மளையே சில சில்லற பசங்க தேவையில்லாத விஷயங்களை உருவாக்குவதற்காக இங்கிருந்து சில செய்திகளை எடுத்துக்கொண்டும் செல்லலாம். அதனால் நான் விழிப்போடு பதிவு செய்கிறேன். நான் போரை பற்றி எதுவும் சொல்லவில்லை, ஆனால் எச்சரிக்கை உணர்வை ஊட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள் என்று குறிப்பிடுகிறான். இறங்கும் போது இந்த வசனம் போர் சூழலில் இறங்கியது என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த வசனம் எச்சரிக்கையோடு இருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறது, நீங்கள் தனித்தனி குழுக்களாக போருக்கு புறப்படுங்கள் அல்லது ஒட்டுமொத்தமாக புறப்படுங்கள் என்று கூறுகிறது. இந்த வசனம் போரை பற்றி பேசுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் இது பத்ரு போரை குறிக்கிறதா, பத்ரு போருக்கு புறப்பட சொல்லி பேசுகிறதா என்று பார்த்தால் இல்லை. ஏனென்றால் இந்த வசனம் இறங்குவதற்கு முன்பே பத்ரு போர் நடந்து முடிந்து விட்டது. இந்த வசனம் இறங்கியது ஹிஜ்ரி 6வது வருஷம், பத்ரு போர் நடந்தது ஹிஜ்ரி 2வது வருஷம். எனவே இந்த வசனம் இறங்குவதற்கு முன்பே பத்ரு போர் நடந்து முடிந்து விட்டது. எனவே இது பத்ரு போரை பற்றி பேசவில்லை. சரி, ஹிஜ்ரி 3வது ஆண்டு உஹுது போர் நடந்துச்சு. உஹுது போரை பற்றி இந்த வசனம் பேசுகிறதா? நான் ஏன் இவ்வளவு நீளமாக பேசுறேன்னா ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. உஹுது போரை பற்றி இந்த வசனம் பேசுகிறதா என்று பார்த்தால் இல்லை. ஏனென்றால் உஹுது போரை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம் இதற்கு முன்னால் உள்ள அத்தியாயம். இது சூரா அன்-நிசா 4வது அத்தியாயம். உஹுது போரை பற்றி விரிவாக பேசக்கூடிய அத்தியாயம் என்பது ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயம். எனவே அங்கேயே பேசப்பட்டு விட்டது. எனவே இது உஹுது போரை பற்றியும் பேசவில்லை. சரி, அடுத்து 5வது வருடம் அல்லது 4வது வருடம் ஹிஜ்ரி நடைபெற்ற கந்தக் போர், அகழி யுத்தம்னு சொல்றோம் பாருங்க, அகழி யுத்தம் அல்லது அஹ்ஸாப் யுத்தம், அதை பற்றி இது பேசுகிறதா என்று பார்த்தால் அதை பற்றியும் இது பேசவில்லை. ஏனென்றால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? மூமின்களே, நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள், நீங்கள் தனித்தனியாகவோ அல்லது ஒன்று சேர்ந்தோ புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்கிறது. புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்கிறது. ஆனால் கந்தக் போர் என்பது மதீனாவில் நடந்தது. மூமின்கள் யாரும் புறப்பட்டு செல்லவில்லை, மதீனாவின் மீது எதிரிகள் புறப்பட்டு வந்தார்கள். எனவே புறப்பட்டு செல்லுங்கள் என்கின்ற இந்த வார்த்தை இது கந்தக் போரை குறிக்கவில்லை என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கந்தக் போருங்கிறது ஹிஜ்ரி 4 அல்லது 5 நடந்தது. எனவே இது கந்தக் போரையும் குறிக்கவில்லை. அப்பனா இது எப்போ இறங்குச்சு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிஜ்ரி 6வது ஆண்டு இறங்கியது. சரி, ஹிஜ்ரி 6வது ஆண்டு என்ன முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6வது ஆண்டு தான் உம்ரா செய்ய வேண்டும் என்பதற்காக மக்காவுக்கு சென்றார்கள். உம்ரா செய்ய விட்டாங்களா அந்த மக்காவாசிகள்? செய்ய விடலை. அந்த நேரத்தில் தான் மக்காவாசிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் நடைபெற்றது. அந்த ஒப்பந்தத்தை நம்ம என்ன சொல்றோம்? ஹுதைபியா ஒப்பந்தம் சொல்றோம்ல, ஹுதைபியா அமைதி ஒப்பந்தம். அடுத்த 10 வருஷங்களுக்கு நம்ம 2 பேருக்கு இடையில போர் கிடையாது, அமைதியா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான வருஷம் தான் ஹிஜ்ரி 6வது வருஷம். அப்படின்னா ஹிஜ்ரி 6வது வருஷம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளோட போர் இல்லை,
அக்கப்போர் கிடையாது, இனிமே கொஞ்சம் ராகத்தா மற்ற வேலைகளை கவனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6வது ஆண்டில் தான் நாடுகளுக்கு, வெளிநாட்டினுடைய முக்கிய அதிகாரிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார்கள். இஸ்லாத்தை பற்றி கடிதம் எழுதினார். அந்த வருஷம் தான் எழுதினாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையில் போர் என்பது நிறுத்த ஒப்பந்தம் நடைபெற்று முடிந்து விட்டது, இனிமே போர் நடக்காது அப்படின்னு ஒப்பந்தம் ஆயிருச்சு. ஆனாலும் கூட நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்து விடாதீர்கள், நீங்கள் எச்சரிக்கை இல்லாமல் இருந்து விடாதீர்கள். நீங்க ஒப்பந்தம் பண்ணது மலக்குகள்கிட்ட கிடையாது, நீங்க ஒப்பந்தம் பண்ணது அல்லாஹ்ட்ட கிடையாது, நீங்க ஒப்பந்தம் பண்ணது நம்பகத்தன்மை உள்ளவர்கள்ட்ட கிடையாது. மாறாக உங்களை போன்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதும் அவர்கள் வாக்கு மீறலாம். எனவே போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்தாலும் நீங்க எச்சரிக்கை உணர்வோடு இருங்க, கவனமா இருங்க, எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம் என்ற கருத்தில் தான் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை சுட்டி காட்டுகிறார். அப்போ அமைதி ஒப்பந்தம் நடைமுறையில் அமுலில் இருந்த ஒரு காலத்தில் அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயம், ஜாக்கிரதை உணர்வு உங்களுக்கு வேண்டும், எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும், ஏமாந்து போயிடாதீங்க. அருமையான தோழர்களே, நாம் யாரிடத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறோமோ அவர்கள் நமக்கான நன்மையை மட்டும்தான் நாடுவார்கள் என்று சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் நல்ல தெரியும், கடந்த செப்டம்பர் 9ஆம் நாள் கத்தார் மீது இஸ்ரேல் குண்டு போடுகிறது. கத்தார் எப்படிப்பட்ட நாடு உங்களுக்கெல்லாம் தெரியும். அமெரிக்காவுக்கு இராணுவ தளத்தை தன்னுடைய நாட்டில் கொடுத்திருக்கிறது கத்தார். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஈரான் கத்தார் மேல ஒரு குண்டு போட்டுச்சுல்ல. கத்தார் மேல போடப்பட்ட அந்த குண்டு எங்க போடப்பட்டுச்சுன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தில் போடப்பட்டுச்சு. அப்ப அமெரிக்காவினுடைய இராணுவத்திற்கு தளத்தை கொடுத்த ஒரு நாடு கத்தார். அது மட்டுமல்ல, ஆண்டுதோறும் பல மில்லியன் டாலர்களுக்கு அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதங்களை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிப்பட்ட ஒரு உறவு கத்தாருக்கு அமெரிக்காவோடு இருக்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் பல அரபு நாடுகள் தங்களுடைய ஆயுதத்திற்கு அமெரிக்காவை நம்பி இருக்கிறார்கள். பல கோடி டாலர்களுக்கு வணிகம் நடந்து கொண்டிருக்கு, ஆயுத வணிகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம நல்லா யோசிக்கணும் தோழர்களே. கத்தார் மீது இஸ்ரேலின் குண்டு விழுகிறது, அமெரிக்காட்டது எந்த சலனமும் இல்லை. ஒன்றை தானே ஆயுதம் வாங்குறான், உன்னுடைய இராணுவத்துக்கு தளம் கொடுத்துருக்கான்ல. அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் மீது ஒருவன் குண்டு வீசினால் என்ன சொல்லணும், நீ என்ன பேசியிருக்கணும்? நீ தோழர்களை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இஸ்ரேலில் பாலஸ்தீன மக்கள் கையெறி குண்டை வீசினா கூட, கையால் எரியக்கூடிய குண்டை வீசினா கூட உடனே ஆகா தீவிரவாதம் அப்படியாக்கும் இப்படியாக்கும், இஸ்ரேல் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த நடவடிக்கை எடுத்துக்கலாம் என்று கத்தக்கூடிய அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை குண்டு போட்டிருக்கிறது இஸ்ரேல். அமெரிக்கா என்ன செஞ்சிருக்கணும்? என்னுடைய நட்பு நாட்டின் மீது போட்டது தவறுன்னு சொல்லியிருக்கணும் இல்ல, செய்யக்கூடாத வேலையை செஞ்சுட்டேன்னு சொல்லியிருக்கணும் இல்ல, பொது வழியில் இஸ்ரேலை கண்டிச்சிருக்கணும் இல்ல. ட்ரம்ப் இந்த இடத்துல ஆண்மையை இழந்து விட்டார், கண்டிக்கின்ற ஆண்மை இழந்து விட்டார். இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டும் தோழர்களே. நமக்கு ஒரு கையை கொடுத்து கொண்டு இன்னொரு கையால் நம்முடைய கழுத்தை நெரிப்பவர்கள் இவர்கள். எப்போதும் நம்பக்கூடாது, எப்போதும் நம்பக்கூடாது, எப்போதும் நம்பக்கூடாது. அப்போ எனவே தோழர்களை நாம் யோசிக்க வேண்டும். நாம் அமைதியான காலகட்டத்தில் இருந்தாலும் கூட எச்சரிக்கை உணர்வை இழந்துவிடக் கூடாது என்று நமக்கு இந்த திருக்குர்ஆன் வசனம் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். போர் நேரத்தில் தொழுகிறதுன்னு ஒரு முறை ஒன்று இருக்குது. போர் நடக்கும்போது அப்போது கூட ஜமாத் தொழுகை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. போர்க்காலத்தில் எப்படி தொழணும் அப்படின்னா அது ஒரு 4-5 வழிமுறைகள் இருக்குதுங்க. 4-5 வழிமுறை இருக்குது. அது இப்படி சொல்ல முடியாது, ஒரு கட்டத்தில் பேசிக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான்,
அப்படி நீங்கள் போர்க்காலத்தில் போர்க்களத்தில் நின்று தொழும்போது கூட கவனமாக இருங்கள், கவனம் இல்லாமல் போய்விடாதீர்கள். அப்போதும் ஆயுதம் ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு குழு உங்களை பாதுகாக்கட்டும். அவர்கள் தங்களுடைய ஆயுதத்தை கீழே வைத்து விட வேண்டாம். ஏனென்றால் வத்தல்லதீன கஃபரு லவ் தஃபுலூன அன் அஸ்லிஹத்திக்கும் வஅம்திஅத்திக்கும் ஃபயமீலூன அலைக்கும் மைலத்தம் வாஹிதா. எங்கே நீங்கள் அலட்சியமாக இருப்பீர்கள், அப்படி அலட்சியமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஆயுதத்தை கீழே இறக்கி வைத்திருக்கின்ற நேரத்தில் உங்கள் மீது ஒரே அடியாக பாய்ந்து விடலாம், ஒரே அடியாக ஒட்டுமொத்தமாக தாக்கி விடலாம் என்று உங்களுடைய எதிரிகள் விரும்புகிறார்கள். எனவே தொழுகிற நேரத்தில் கூட ஆயுதத்தை கீழே வச்சிடாதீங்க, ஆயுதம் ஏந்திய ஒரு குழு உங்களை பாதுகாக்கட்டும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆயத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வலா ஜுனாஹ அலைக்கும் இன் கான பிக்கும் அதம் மின் மதரின் அவ் குன்தும் மர்தா அன் தலஉ அஸ்லிஹத்தக்கும். மழை பெஞ்சு ரொம்ப சகதிக்காடாக இருக்குது, அதனால் உங்களுக்கு பெரிய அவதி ஏற்பட்டு விட்டால் அல்லது நீங்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்துக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட ஆயுதத்தை இறக்கி வச்சுட்டாலும் கூட ஒப்புது ஹைதரக்கும், நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மழை தானே பெய்யுது, நமக்கு ஏற்பட்ட மாதிரி அவங்களுக்கும் அவதி ஏற்பட்டிருக்கும்ல, ஆனால் நம்மளே இறக்கி வச்சிட்டோம்ல, அவனும் இறக்கி வச்சிருப்பான் அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடி நம்பிடாதீங்க. அவன் எந்த நேரத்திலையும் உங்களை தாக்க வரலாம். எனவே அப்போதும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன்னா, போர்க்களத்தில் கூட நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது என்று மார்க்கம் பேசுகிறது. அருமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் ஜாக்கிரதை உணர்வு உள்ளவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிக்கின்ற குணம் இருந்துச்சு, ஆனால் அதே நேரத்தில் ஜாக்கிரதை உணர்வு அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிக்கின்ற மனப்பான்மை இருந்துச்சு, ஆனால் ரசூலுல்லாஹ் ஏமாளியாக இருக்க மாட்டார். வரலாறுல ஒரு செய்தி வருதுங்க, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு வாழ வேண்டிய ஒரு காலகட்டம். நம்முடைய அடிப்படை உரிமைகளை இழக்கின்ற அளவிற்கு இங்கே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ராத்திரி தூங்கிட்டு காலையில் முழிக்கிறதுக்குள்ள புதுசு புதுசாக சட்டம் வருது. என்ன சட்டம்னு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போய் நிற்கும் போது இல்லை இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லிடலாம். இப்படி நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு மட்டுமல்ல, நம்முடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர மார்க்கத்து நண்பர்களுக்கும் இந்த பிரச்சனை வருகிறது. தோழர்களே, அப்படின்னா எவ்வளவு ஜாக்கிரதையாக வாழ வேண்டிய காலகட்டம். நம்முடைய உரிமைக்காக ஓங்கி குரல் கொடுக்க வேண்டிய, ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவையில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு செய்தி வருதுங்க. பத்ர் போர் முடிஞ்சிச்சு. போர் முடிஞ்சதுக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு வெற்றி, அதெல்லாம் நமக்கு தெரியும். எதிரிகளில் ஒரு 70 பேரை சிறை பிடித்தார்கள். அந்த வரலாறு நமக்கு தெரியும். சிறை பிடிக்கப்பட்ட எதிரிகள் அவங்கள என்ன செய்யலாம் அப்படின்னு வரும்போது என்ன முடிவாச்சு, யார்கிட்ட பிளட் மணி கொடுத்துட்டு போகிறதுக்கு, தண்டத்தொகை கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அவங்க கொடுத்துட்டு போகலாம். சில பேருக்கு கொடுக்க முடிஞ்சு, கொடுத்துட்டு விடுதலை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே கைதிகளில், போர் கைதிகளில் அபு அஸ்ஸா அல் ஜுமஹி என்று ஒருவர் இருந்தார். இவர் யாருன்னா தோழர்களே, மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எதிராக வசை கவி பாடக்கூடியவர். வசை கவிலாம் தெரியுதுங்களா? அதாவது திட்டி பாட்டு பாடுறது. வசை கவி பாடக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய அந்த கவியின் மூலமாக அடுத்தவங்களை உசுப்பேற்றி விட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக அவரை செயல்பட வைப்பவர். அப்படியான ஒரு மனிதர். ஒரு முஸ்லீமை யாராவது ஒருத்தர் அடிக்கணும்னு நினைச்சா அவருக்கு எதிராக போய் இவர் என்ன செய்வார், தூண்டி விடுவார். தன்னுடைய கவித்திறனால் தூண்டி விடுவார். போர்க்களத்தில் வெறியேற்றுவதற்காக இவரை பயன்படுத்தி அழைத்து போவார்கள். அங்கே போய் கவிதை படிப்பார். அப்போ தான் நம்ம முழு வெறியில் முஸ்லீம்கள் மேலே தாக்குதல் நடத்தலாம்ங்கிறதுக்காக இவரை கூட்டு போவாங்க. அப்படியான ஒரு மனிதர் அபு அஸ்ஸா அல் ஜுமஹி பத்ர் போர்க்களத்தில் எதிரியாக பிடிக்கப்பட்டு விட்டார். இப்போது காசு கொடுத்துட்டு என்ன செய்யணும், விடுதலை பெற்று போக வேண்டும். இவர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். யா முஹம்மத் இன்னி ஃபகீருன் ஸூ ரியாலி, நான் ஒரு வறியவன், எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய புள்ள குட்டிகள் இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க நிறைய எனக்கு, ஆனால் போதுமான வருமானம் இல்லை,
நான் இருந்தால் தான் சம்பாதிச்சு கொடுக்க முடியும். எனவே பம்னுன் அலைய, எனக்கு நீங்கள் உதவி செய்து பேருபகாரம் செய்து என்னை விட்டு விடுங்கள், விடுவித்து விடுங்கள், என்னால் உதவும் கொடுக்க முடியாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொலைஞ்சு போகணும் மன்னிச்சு விட்டாங்க. மன்னிச்சு விட்டுட்டாங்க. மற்றவங்கள்ட்ட தான் காசு கொடுத்துட்டு போகணும்னு சொன்னவங்க மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனால் போகும்போது ஒரு நிபந்தனை போட்டாங்க, இந்த மாதிரி இனிமேல் செயல்படக்கூடாது. எனக்கு எதிராகவோ முஸ்லீம்களுக்கு எதிராகவோ இஸ்லாத்திற்கு எதிராகவோ வசை கவி பாடுவது, இதுபோல் முஸ்லீம்களை எதிர்த்து போரிட வருவது, இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையின் பேரில் விடுதலை கொடுத்துடப்படாங்க. போயிட்டார். மறு வருஷம் ஹிஜ்ரி 3 உஹுது போர் நடந்துச்சுங்க. உஹுது போர்க்களத்தில் இந்த ஆள் வந்துட்டான். திரும்ப யாருக்கு ஆதரவாக, யாருக்கு எதிராக நான் இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட மாட்டேன்னு உயிர் பிச்சை வாங்கிட்டு போனானோ அதே நோக்கத்திற்காக, குறைஷிகளை உசுப்பேற்றுவதற்காக, முஸ்லிம்களுக்கு எதிராக வசைகவி பாடுவதற்கு போர்க்களத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தாங்க. தோழர்களே, ஒரு அல்லாஹ்வுடைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குதுங்க. உஹது போர்க்களத்தில் யாருக்குங்க தோல்வி? யாருக்கு தோல்வி? யாராவது சொல்லுங்களேன். முஸ்லிம்களுக்கு தானே தோல்வி. ரசூலுல்லாவுடைய பல்லு ஷஹீதாச்சு இல்லை, ரசூலுல்லாவுடைய கன்னத்தில் காயம் ஏற்பட்டுச்சு இல்லை, முஸ்லிம்கள் 70 பேர் கொல்லப்பட்டாங்களா இல்லையா? முஸ்லிம்களுக்கு தானே தோல்வி. ஆனால் இந்த அபு அஸ்ஸா என்பவன் முஸ்லிம்களுடன் சிக்கிக்கொண்டான். எப்படி சிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால், உஹது போர் நடந்த மறுநாள் முஸ்லிம்கள்லாம் காயத்தோடு இருக்கிறாங்க, நடக்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, உங்களை தாக்கிட்டு போன குறைஷிகள் போகலை, மக்காவுக்கு போகலை, திரும்பி உங்கள் மீது படையெடுத்து மதீனாவை துவம்சம் செய்ய வருகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அல்லாஹ் அப்போ ஒரு வகை அறிவித்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு, நீங்களும் திரும்பி கிளம்பி போங்க அப்படின்னு. அப்பொழுது பட்ட காயத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டு முஸ்லிம்கள் திரும்ப போனார்கள். ஹதீஸில் வருது, ஒருத்தர் தன்னுடைய சகோதரரை சுமந்து கொள்வார், காயம்பட்ட சகோதரரை சுமந்து கொண்டு நடந்து செல்வார். இப்படி போனாங்க. ஹம்ராவுல் அசத் அப்படின்னு ஒரு இடம், மதீனாவிலிருந்து சரியாக 8 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வச்சு இந்த அபு அஸ்ஸா என்பவர் முஸ்லிம்களிடத்தில் சிக்குகிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய விதிப்படி அங்கே போர் எதுவும் நடக்கவில்லை. ஏன்னா உங்களை எதிர்த்து குறைஷிகள் மறுபடியும் வருகிறார்கள் என்பது அது செய்தி வதந்தியாக தான் வந்ததே தவிர உண்மையான செய்தியாக வரவில்லை. எனவே அதுவரைக்கும் முஸ்லிம்கள் போனார்கள், குறைஷிகள் அங்கே இல்லை. ஆனால் அபு அஸ்ஸா மட்டும் எப்படியோ அந்த இடத்தில் சிக்கிக்கொண்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க. மக்கள் மதீனாவுக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அபு அஸ்ஸா இப்போதும் பழைய பல்லவியை பாடினார். இன்னி ஃபக்கீருன் து இயாலின், நான் ரொம்ப ஏழை, எனக்கு பொம்பளை பிள்ளைங்க நிறைய, புள்ள குட்டிக்காரனா, என்னை விட்டுருங்க அப்படின்னார். சார் உதப்பேன், ரசூலுல்லாஹ் சொன்னான் உதப்பேன். இதே வார்த்தையை இதுக்கு முன்னாடி சொன்ன நீ படுவா, இதே வார்த்தை இதுக்கு முன்னாடி சொன்னியா இல்லையா ராஸ்கல், உன்னை நான் மன்னித்தேன். ஆனால் எந்த நிபந்தனையின் பேரில் மன்னித்தேன்? திரும்ப இந்த மாதிரி களத்திற்கு வரக்கூடாது, இந்த வேலையை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி தான் நான் மன்னித்தேன். நான் ஏமாளியாக இருக்க விரும்பவில்லை, நான் இழிச்சவாயனாக இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இவரை அழைத்துக் கொண்டு இவருக்கு மரண தண்டனை கொடுங்கள் என்று சொன்னார்கள். வரலாறு அதை பதிவு செய்து வைத்திருக்கிறது. நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்றேன் அருமையான தோழர்களே, இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுல்தகுல் முஃமினு மின் ஜுஹரின் மர்ரத்தைன் மின் ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைன், ஒரு மூமின் ஒரே பொந்தில் இருந்து 2 முறை கொட்டு வாங்க மாட்டார்னு சொன்னாங்க. ஒரு பொந்துக்குள்ள கை விட்டாரு, ஒரு பாம்பு கொத்திச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் கொண்டு போய் உள்ளுக்குள்ள மூமின் கை வைப்பாரா? அதே பொந்துக்குள்ள வைக்கிறது முட்டாள்தனம்னு சொன்னாங்க. உன்னை விடுதல் செய்யறது நான் பாம்பு புத்துக்குள்ள போய் கையை வைக்கிற மாதிரியா இருக்கும். ஒரு மூமின் ஒரே புற்றுக்குள் 2வது தடவை கொத்து வாங்க மாட்டான்னு சொன்னாங்க. எவ்வளவு ஜாக்கிரதை உணர்வும் பாருங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன் தோழர்களே, இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உணர்வு என்பது அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு பலஸ்தீன மக்களுடைய அந்த சோகமான வரலாற்றை நாம் பேசுகிறோமே, நெஞ்சில் ஈரம் ஒழுக, கண்கள் கண்ணீர் மல்க, ரத்தம் கசியாத குறையாக நாம் அந்த மக்களுடைய வரலாறை பேசுகிறோமே, அந்த மக்களுடைய பாட்டை பேசுகிறோமே. இந்த பிரச்சனைக்கான அடிப்படை வேறு எங்கிருந்து தொடங்குகிறது? அந்த மக்களுடைய விழிப்பின்மையிலிருந்து தொடங்குகிறது. நான் குற்றச்சாட்டாக வைக்கல, நமக்கு பாடமாக முன்வைக்கிறேன். கடந்த கால மக்களின் வாழ்க்கை என்பது நமக்கான வரலாறு. அவங்க வாழ்ந்து காட்டிட்டு போன பாதை என்பது நமக்கு வரலாறு. ஒன்று
இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு அது போதிக்க வேண்டும், அல்லது இப்படி நடந்துக்கணும்னு போதிக்கணும். இன்றைக்கான இந்த சோகத்திற்கான அடிப்படை அம்சம் என்பது, அன்றைக்கு யூதர்கள் நிலவங்கிகள் என்கின்ற பேரில், நிலவங்கிகள் லேண்ட் பேங்க்ஸ் அப்படிங்கிற பேரில் விவரம் புரியாத பலஸ்தீன மக்கள்கிட்ட நிலங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருந்தார். ஒன்றுக்கு ஆகாத நிலம், பாழ்பட்ட நிலம். அந்த நிலத்தை வச்சிருக்கிறதுனால எந்த புண்ணியமும் இல்லை, அதுக்கு அதிகமான காசு தரதுக்கு தயாராக இருந்தான். விவரம் புரியாத அரபுகள் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டாங்க. அதனால் அந்த நிலத்தை அவர்கள் இழந்தார்கள். அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த உதுமானிய கலீஃபா யாரும் அந்த மாதிரி விற்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருந்தார். ஆனால் தேவை உள்ள மக்கள் தெரியாமல் கொண்டு போய் விட்டுவிட்டார். அன்னைக்கு காசுக்கு வித்த அந்த நிலம் என்பது இன்றைக்கு தங்களுக்கு சொந்தமான நிலம் இல்லை என்கின்ற அளவிற்கு கொண்டு போய் இருக்கு. அந்த விழிப்பின்மை, அந்த எச்சரிக்கை இல்லாத தன்மை தான் இவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அருமையான சூழ்நிலைகளே, அதனால் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலேயும் நமக்கு எதிரான பல்வேறு காய் நகர்த்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ் என்பது எப்படிப்பட்ட அமைப்புன்னு தெரியும். ஆர்எஸ்எஸ் உடனே தேச சேவை அமைப்புமாங்க. தேச சேவை அமைப்பா? அது என்ன தேசத்துக்கு சேவை செய்யுது? ஆர்எஸ்எஸ்ங்கிறது உலகத்திற்கே தெரியும், மிக மோசமான மனிதாபிமானத்திற்கு எதிரான ஒரு அமைப்பு. சர்வதேச அளவில் அம்பலப்பட்ட அமைப்பாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. கனடாவில் ஒரு மிகப்பெரிய ஆய்வே நடந்து அந்த ஆய்வினுடைய முடிவு அரசின் கையில் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் என்பது இவ்வளவு பெரிய பயங்கரவாத அமைப்புன்னு. ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ்ஸில் சாகாவில் கலந்து கொண்ட ஒரு டவுசர் தான் இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியாக வர முடிகிறது, ஒரு உதவி ஜனாதிபதியாக வர முடிகிறது, ஒரு பிரதமராக வர முடிகிறது. அப்படின்னா இவர்களால் இயற்றப்படக்கூடிய சட்டம், இவர்களால் கொண்டு வரப்படக்கூடிய திட்டம் எப்படி சிறுபான்மை மக்களாகிய நமக்கு சாதகமாக இருக்க முடியும்? பெரும்பான்மை மக்களுக்கே இவர்கள் தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கேட்கின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதற்கு கூட தயாராக இல்லாமல் இருக்கிறார், தயாராக இல்லை. இவர் ஜனநாயகத்தினுடைய சுவரை கொஞ்சம் கொஞ்சமாக, ஜனநாயகத்தின் தூண்களை கொஞ்சம் கொஞ்சமாக துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்க தானே செய்கிறோம். எல்லோருக்கும் பொதுவாக இயங்க வேண்டிய அமைப்புகள், தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், வருமான வரித்துறையாக இருக்கட்டும், இப்படி எல்லோருக்கும் பொதுவாக இயங்க வேண்டிய அமைப்புகளை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு மிரட்டி உருட்டி பணிய வச்சு தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அந்த இடத்திற்கு போயிருக்கிறார். சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், உதவி ஜனாதிபதி தேர்தல் நடந்துச்சு. உதவி ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளுடைய சார்பில் ஒரு முக்கியமான, நாட்டின் முக்கியமான ஒரு மனிதர் நிறுத்தப்படுகிறார். நீதிபதியாக இருந்தவர், ஆந்திராக்காரர், நிறுத்தப்பட்டு விட்டார். நிறுத்தப்பட்ட உடனே ஆந்திராவை சார்ந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சில எம்பிக்கள் சொல்லிட்டாங்க. ஏன்னா மண்ணின் மைந்தர்களை நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருப்பார்கள் அவங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட, தோழர்களே, இன்னைக்கு தேர்தல் நடக்குதுன்னா முந்தின நாள் ராத்திரியில் ஃபோன் போயிருக்குது, மிரட்டல் ஃபோன் போயிருக்குது. ஒரிசாவினுடைய நவீன் பட்நாயக் அந்த மிரட்டலுக்கு பிறகுதான் நாங்கள் அந்த தேர்தலில் பங்கெடுக்க போகிறதில்லை அப்படின்னு முடிவு செஞ்சார். தேர்தலில் பங்கெடுக்காட்டி என்ன ஆகும்? அதை கழிச்சு விட்டுருவாங்க, அவ்வளோதான். அது எதிர்கட்சிகளுக்கும் வராது, ஆளுங்கட்சிக்கும் வராது. அதுபோலத்தான் தோழர்களே, ஆந்திராவில் சில கட்சிகள் அல்லது சில எம்பிக்கள் தனிப்பட்ட முறையில் மண்ணின் மைந்தர்களை ஆதரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருந்த காரணத்தினால் அந்த பகுதிக்கும் இப்படிப்பட்ட மிரட்டல். கடைசியில் என்ன ஆச்சு தோழர்களே? மிரட்டி உருட்டி வாங்கப்பட்ட வெற்றியாகத்தான் அது இருக்கிறது. இல்லைன்னா தோத்து போயிருப்பாருன்னு நான் சொல்ல வரல, அவர் ஜெயிச்சுத்தான் இருப்பார். தோத்து, ஆனால் இதை விட குறைவான ஓட்டுகளில் தோற்று ஜெயிச்சிருப்பார்.
இப்படி அதிகாரம் பெற்றவர்களை கூட மிரட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு மோசமான இடத்திற்கு போயிருக்கிறார். எதேச்சதிகாரத்திற்கு போயிருக்கிறார். தேச சேவை என்று சொல்வார்கள், தேச நலன் என்று சொல்வார்கள், தேச பக்தி என்று சொல்வார்கள். இந்த மூணுல எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது. இந்த தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களுக்கும் பொதுவான தேசமாகத்தான் இந்த தேசம் சுதந்திரம் பெற்றது. ஆனால் ஒற்றை வண்ணத்தோடு இன்றைய இந்தியா வடிவமைக்கப்படுகிறது. இல்லை வடிவமைக்கப்படலை, ஒற்றை இந்தியாவாக இந்த இந்தியா குறுக்கப்படுகிறது, சுருக்கப்படுகிறது. நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல தோழர்களே, நிறைய விஷயம். ஓட்டு திருட்டு, ஓட்சோரி பகிரங்கமான விஷயம், பகிரங்கமான விஷயம். இது எல்லோருக்கும் தெரிகிறது. இந்த ஆட்களை நகர்த்தவே முடிய மாட்டேங்குது. எரும மாட்ட மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. எரும மாட்ட மழை பெஞ்ச மாதிரி நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் படம் போட்டு விளக்குகிறார். இத்தனை பேரை வாக்காளர் பட்டியலில் ஜீரோன்னு போட்டு வச்சிருக்கடா, நீயே ஜீரோன்னு போட்டு வச்சுன்னா அட்ரஸ் எங்க? பீகார் தேர்தலில் ஆதார் அட்டையை கொண்டு போய் காமிக்கிறான், ஆதார் அட்டையை ஏற்றுக்க முடியாதுங்கிறான். ஆனால் கர்நாடகாவில் 0-0ன்னு போட்டிருக்குது, அட்ரஸே இல்லை. அவங்க எல்லாம் வாக்காளர் பட்டியலில் உட்காந்துருக்காங்க. என்னன்னு கேட்டால் தேர்தல் ஆணையர் அவங்களுக்குலாம் வீடு இல்லை, பாலத்துக்கு கீழே தங்கியிருப்பாங்க. வீடு இல்லாத மக்களை நீங்கள் கேள்வி கேட்டு கொச்சப்படுத்தக்கூடாது. வீடு வச்சிருக்கிறான், வாசல் வச்சிருக்கிறான், இந்த நாட்டில் உழைச்சிருக்கிறான், இந்த நாட்டுக்கு வரி கட்டி கொடுத்துருக்கிறான், எல்லா விதமான சுகதுக்கங்களில் பங்கேற்று இருக்கிறான். அவன்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது, பல ஆவணங்கள் இருக்குது. அவன் பேரை எடுத்திருக்கிறாங்க. 65 லட்சம் பேரை பீகாரில் எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிற பேரில் 65 லட்சம் பேரை யார் கேட்க முடிஞ்சு? கடைசியில் கோர்ட்டு தலையிட்டு ஆதாரை ஏற்றுக்கப்பா. தேர்தல் ஆணையம் தான் சொல்லியிருக்குது 11 ஆவணங்களை கொடுத்து 12வது ஆவணமாக ஆதார் கார்டையும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தான் சொல்லியிருக்குது. ஆனால் அதே தேர்தல் ஆணையம் ஆதாரம் கொண்டு போகணும். இது ஐடென்டிட்டி தான், இது குடியுரிமைக்கான சான்று கிடையாது. இதை வச்சு நீ ஓட்டு போடுறதுக்கு தகுதியானு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியன் தான் ஓட்டு போட முடியும். அதானே அர்த்தம் அதுக்கு. அப்போ நீ இந்தியன் இல்லைன்னு தானே அர்த்தம். அதாவதுங்க, இது கொல்லப்புற வாசல் வழியாக என்பிஆர் சிஏஏ வருவதற்கான இன்னொரு வழி. அது என்பிஆர் ஏற்கனவே கொண்டு வந்தாங்க. நாடு முழுக்க கடுமையான பிரச்சனை ஓஞ்சி போச்சா இல்லையா? ஓஞ்சி போகல, கொஞ்சம் ஒதுங்கி போய் நிற்குது. அதை வேறொரு வழியில் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டமாகத்தான் இந்த எஸ்ஐஆர் திட்டம் பீகாரில் இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது. இதே திட்டம் இன்னொரு சில மாதங்களில் நாமும் தமிழ்நாட்டில் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம். தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் நம்முடைய வீட்டு வாசலில் பாலாரும் தேனாரும் ஓடுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் ஓடிடாது. ஆனால் இருக்கிற கொள்ளியில் எந்த கொள்ளி பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு சில பேருக்கு நம்ம ஓட்டு கொடுக்கும்ல, அதை கூட போற்றக்கூடாது அப்படின்னு வேட்டு வைக்கிறதுக்கான திட்டம் இங்கேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து விழித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்க, வியாபாரத்தில் கவனமாக இருக்கிறோம், நம்ம காசு படத்தில் கவனமாக இருக்கிறோம். இது நம்முடைய வாழ்வாதாரம். இது இந்தியனே இல்லை என்று சொல்லிவிட்டால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? சரி, அப்படிலாம் சொல்ல முடியுமா? அப்படின்னா முடிஞ்சிருக்குது. பீகாரில் சொல்ல முடிஞ்சிருக்குது. அதுக்கு முன்னாடி அஸ்ஸாமில் சொல்ல முடிஞ்சிருக்குது. அஸ்ஸாமில் ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேனுடைய சொந்தக்காரங்க, ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் அவருடைய சொந்தக்காரங்களில் சில பேருக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. அப்போ சொல்ல முடியுமா? அப்படின்னா முடியும். கடந்த காலத்தில் இதற்கான தெளிவு இருக்குது. எனவே தான் சொல்கிறோம், தயவு செய்து சும்மா வாரம் வெள்ளிக்கிழமை வந்தால் பிரியாணி சாப்பிட்டோமா, நெய்ச்சோறு சாப்பிட்டோமா, வியாபாரம் பார்த்தோமா, எல்லாம் போய் படுத்து தூங்கணுமா இருக்க முடியாதுங்க. நெருப்பை கட்டிட்டு வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போவே நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டையை சரி பண்ண வேண்டியிருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கான்னு சரி பண்ண வேண்டியிருக்கிறது. 2021 தேர்தலில் 2021
அதே மாதிரி 2019 தேர்தலில் என்னுடன் பணியாற்றக்கூடிய சில ஆசிரியர் பெருமக்கள் அவங்க ஓட்டு போடுறதுக்காக போய் நின்றுருக்கிறாங்க. அதே வாக்குச்சாவடியில் அதற்கு முன்பு பல தேர்தலுக்கு ஓட்டு போட்டவர்கள் 2019 ஓட்டு போட போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்றிருக்காங்க. நான் பேரே சொல்கிறேன், கான் பாக்கவி, அவங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு இல்லைன்றிருக்காங்க. ஆனால் அதே வாக்குச்சாவடியில் பல தடவை ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் சண்டை பிடிச்சி அவன்கிட்ட ஃபார்ம், இன்னொரு ஃபார்ம் இருக்குல்ல, அதை வாங்கி ஃபார்ம் 16 சொல்லுவாங்க, அதை வாங்கி அதில் ஓட்டு போட்டு வந்தாங்க. இப்படி என்னுடைய இன்னொரு நண்பருக்கு இது நடந்திருக்குது. அப்படின்னா எந்த மக்கள்கிட்ட இருந்து நமக்கு வராதுன்னு தெரியுதோ அந்த பகுதியில் என்ன தூக்கி விட்டுற வேண்டியது. இது நடக்கிறது. இது நடந்ததனால் இதற்கு முன்பு நமக்கு என்ன இழப்பு ஏற்பட்டது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இனிமேல் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கும். அதனால் தயவு செய்து நான் சொல்கிறேன், கொஞ்சம் விழிப்பாக இருங்க, கொஞ்சம் அலட்சியமாக இருந்துடாதீங்க. நம்முடைய அடையாளத்திற்கான சான்றுகளை எல்லாம் சரி செய்து வைக்க வேண்டிய தேவை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். தயவுசெய்து இதை 10ஓட 11வது விஷயமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதை நம்முடைய வாழ்வாதாரத்திற்கான முதன்மை விஷயமாக தயவுசெய்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மூமின் எப்போதும் விழிப்புள்ளவனாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரிடத்தில் ஈமான் என்கின்ற செல்வம் இருக்கிறது. ஈமான் என்கின்ற செல்வம் இல்லாதவர்கள் ஈமானை பறிப்பதற்குத்தான் திட்டமிடுவார்கள். எனவே தயவு செய்து மூமின்களாகிய நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாட்டில் நாம் பிறந்தோம், இந்த நாட்டில் நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய சந்ததிகள் வாழையடி வாழையாக தலைமுறையாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தயவு செய்து இந்த விஷயத்தில் நாம் கவனம் எடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.